ஒருத்தன் கடை வாசல்ல உட்காந்துட்டு அழுதுகிட்டு சொன்னான் சார் மனைவிகிட்ட அந்த காலத்துல பெண்கள் ஆண்கள்லாம் இளத்தலையை உடுத்திக்கிட்டாங்களே அப்படின்னா. மனைவி சொன்னாங்க, பாவங்க அவ புருஷன் எத்தனை மரம் ஏறி இறங்கியிருப்பானோன்ட்டான். மயிலுக்கு தோகை அழகு, சரிங்களா? சேவலுக்கு கொண்டை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, சரிதானுங்களா? ஒரு யானைக்கு தந்தம் அழகு. ஆனா தனக்கு எது அழகா இருக்குதோ அதையே உடைச்சி பாரதம் எழுதுவதற்கு எழுதுகோலா கொடுத்தாரு என்பது பிள்ளையார் என்ன சொல்றார்? ஆன்னா, நமக்கு அழகு முக்கியமில்லை, அது பயன்படுவதுதான் பேரழகு என்று ஆண் நிரூபித்திருக்கிறார். அது மட்டுமல்ல. இப்ப நான் இப்படி சொல்றேன், நீங்க எளிமையா இருக்க முதல்ல கத்துக்குங்க, அப்புறம் பக்தியை வளர்ப்பீங்க. இப்ப நான் கேட்கறேன், ஏன் சார் பிள்ளையார் எங்க பார்த்தாலும் கரையிலே உட்கார்ந்துருக்கார்? ஆத்தங்கரையில உட்கார்ந்துருக்கார், குளத்தங்கரையில உட்கார்ந்துருக்கிறார். ஏன் அவர் கரையிலேயே உட்கார்ந்துருக்காருன்னா, அவர் கல்யாணம் பண்ணிக்கல, கரையேறிட்டார். சத்தியமா கல்யாணம் பண்ணினவன் கரையேறவே மாட்டான் சார், கரையேறவே மாட்டான். வாய்ப்பே கிடையாது. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க பிள்ளையார பார்த்து ஆண்கள் எல்லாம் எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்த்துட்டு விக்ன விநாயகா என்ன விக்னமில்லாம காப்பாத்துப்பா, ராஜகணபதி என்ன கம்பீரமா காப்பாத்துப்பா, செல்வ விநாயகா எனக்கு செல்வத்தை கொடுத்து காப்பாத்துப்பா, வித்யா கணபதி எனக்கு கல்வியை கொடுத்து காப்பாத்துப்பா. அப்படியா சார் ஆம்பளையெல்லாம் வேண்டுவான்னு நினைக்கிறீங்க? நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க சார், உலகம் முழுக்க இந்த செய்தி போகட்டும். சத்தியமா ஆம்பளை எல்லாம் பிள்ளையாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன தெரியுமா வேண்டுவான்? கல்யாணம் பண்ணனது தப்புதான். இந்த முடிவெடுத்த மூளையை நானே கொட்டிக்கிறேன். பேசாம உன்ன மாதிரி இருந்திருக்கலாம். அடுத்த பிறவிலாவது என் கண்ணை துறை. நீங்க இப்படி சொல்லி முடிக்கிறேன். பக்தியின் அடையாளம் எளிமை என்றால் எளிமையின் அடையாளம் ஆண்கள். எனவே பக்தியை வளர்ப்பவர்கள் ஆண்கள். வாய்ப்புக்கு நன்றி. இது வரைக்கும் பிள்ளையாரை கும்பிடுறதுக்கு இதான் அர்த்தம்னு தெரியுது. ஆனால் அவர் சொல்றாரு, கல்யாணம் ஆகாதவனும் அதே தான் பண்றான். பிள்ளையார் கும்பிடும்போது அவன் என்னத்துக்கு இப்படிங்கிறான் தெரில, யோசிக்கணும். ஆனால் நீலகண்டனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், எந்த இயல்பான ஒரு விஷயத்தையும் நகைச்சுவையாக சொல்லுகிற ஆற்றல் அவருடைய தனித்த சிறப்பு.